வசனத்தில் 3 காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்படும். ஜெபம் பண்ணுகையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணும்போது வழிநடத்தல் உண்டாகும். தேவ சத்தம் உண்டாயிற்று. ஜெபம் பண்ணும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிற எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தரும்படியாக தேவைப்படுகிற ஒருவர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை மையமாக வச்சு ஒருத்தர் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவர் ஜெபிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூக்கம் வர்றா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, கவனமாக இருக்கீங்க. நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இரவு ஜெபம் ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்போ ஜெபத்தை குறித்து நான் இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். லூக்கா புஸ்தகத்தில் நிறைய இருக்கிறது. இயேசுவின் ஜெபம். இயேசு ஜெபம் பண்ணின போது பாருங்கள், வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மேல் ரூபம் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார். இயேசு ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன். வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்போ நம்மளும் ஜெபித்தா இதை பிதாவாகிய தேவன் நமக்கு செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இயேசு சொன்னார், ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும்னா ஜெபம் பண்ணுங்க. இனி இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிறதுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும்னா ஜெபம் பண்ணணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த கொரோனா வியாதி வந்தது, எத்தனையோ திடகாத்திரமானவங்களாம் மரிச்சு போனாங்க. ஆனால் நம்ம தப்பி இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் ஊரில் சுனாமி வந்தது, எத்தனையோ குடும்பங்கள் அப்படியே பெரிய பெரிய வீடுகள்லாம் அந்த வெள்ளத்தில் போயிட்டு சிலர் தப்புனாங்க. அதுலேயும் பாருங்க, தப்பணும். இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும் அப்படின்னு சொன்னால், அந்த தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நம்ம நிற்க பாத்திரர்களாக மாறணும்னா ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போ ஜெபம் இயேசு பண்ணினார். அதனால தான் அந்த லூக்கா அதை கரெக்டாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, ரெண்டாவதாக லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். 16ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை இருந்தது. என்ன ஜெபம்? தனித்து ஜெபம் பண்ணினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரவேர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இரவு முழு ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம், கூடி வந்து ஜெபம் பண்றோம். இயேசு வாழ்க்கையில ஒரு தனி ஜெபம், தனியாக ஜெபம் பண்ணுற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. நல்ல பழக்கம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய்
ஜெபம் பண்ணினார். தேவனுக்கும் நமக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சொல்லுவாங்க கூட்டத்தோட கூட்டமாக கோவிந்தா போடுறான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கட்டும், அது இருக்கட்டும். தனி ஜெபம் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் எவ்வளவு தனி ஜெபம் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தம் அடைவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தனி ஜெபம் இருக்கோ தேவ ரகசியங்களை அவன் அறிவான். தனிமையாய் தேவனோடு நல்ல உறவு நம்ம வைக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது உடனே பதில் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு நல்ல ஐக்கியம் பாருங்க காணப்படும். சிலருக்கு தனி ஜெபம் அப்படிங்கிறது இருக்காது. இயேசுவோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார், தனித்து போய் ஜெபம் பண்ணினார். இப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? அடுத்த வசனம் படிக்கிறோம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனியா ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில அவன் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல யாரோ ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா உங்ககிட்ட இருந்து ஒரு பவர் பாருங்க வெளிப்படும். ஒரு பவர் வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அப்போஸ்தல பெந்தெகோஸ்தே சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் சுந்தர ஐயாவை குறித்து நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஐயாவுடைய சொந்த ஊர், சுந்தர ஐயாவுடைய சொந்த ஊர் பள்ளியார். பள்ளியார் அங்கே வாலிபனாக இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் சாது சுந்தர சிங் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் இந்த ஐயா என்ன பண்ணிட்டாங்க, வாலிப நாட்களில் நடந்தே திருவனந்தபுரத்து போயிட்டாங்க. ஏகதேசம் பள்ளியாடி டு திருவனந்தபுரம் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குமா தம்பி? ஆமாம், 80 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த கூட்டத்தில் எப்படியாவது சாது சுந்தர சிங்கை பார்க்கணும் அப்படின்னு போனார். தான் அங்கே போனால் சாது சுந்தர சிங் மேடையில் நிற்கும்போது அவருடைய கண்களில் இருந்து ஒரு ஒளி, அவர் கண்களிலிருந்து ஒளி சுந்தர ஐயா பாஸ்டரை அப்படி தாக்கிட்டு பாருங்க. அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பள்ளியாடி விட்டுட்டு அப்படி சென்னையில் போய் ஊழியம் செஞ்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சுந்தரையா சபையில் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரங்களாக மாறுறாங்க. காரணம் என்னென்னா அந்த சாது சுந்தர சிங் அவருடைய கண்களில் கூட ஒரு ஒளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அப்போ ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன் நடந்தால், உட்கார்ந்தால், பார்த்தால், பேசினால் அவன்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்படும். அதுதான் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை எப்போ வெளிப்பட்டது? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு பின்னாக சென்று வஸ்திரத்தை தொட்டால், நல்லா கவனிக்கணும், அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு 12 வருஷம் வியாதியை மாற்றிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்ணினார், வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுது குணமாக்கத்தக்க வல்லமை அவரிடத்தில் இருந்து விளங்கிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களாலையும் செய்ய முடியும், விசுவாசித்தீங்கன்னா போதும். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு பேத பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏதோ கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி இல்லை. இன்னைக்கு கேட்கணும். ஜெபிக்கிறதுக்கு உனக்கு பலன் தருவார், ஜெபிக்க ஞானம் தருவார். நீ சொல்கிற வார்த்தையை அந்த பிதா அங்கீகரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாச்சுன்னா போதும், அந்த வாஞ்சை மட்டும் இருந்தால் போதும், ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிற மனுஷியாய் உங்களை இன்னைக்கு மாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, வார்த்தையில் வல்லமை வெளிப்பட்டது. 38 வருஷம் வியாதியாகி கிடக்கிறான். அவனை பார்த்து சொன்னான், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். அந்த வார்த்தை 38 வருஷம் வியாதிப்பட்டவனை என்ன ஆக்கிட்டு சுகமாக்கிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிறுபெண்ணை பார்த்து சொல்ற, தலித்தா கூமி, சிறுபெண்ணை எழுந்துரு. அவ்வளோதான். எழும்பி உட்கார்ந்து பேச தொடங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடையை சுமந்து கொண்டு போகிறார்கள். இயேசு பாடையை தொட்டார், அப்படி நின்றுட்டாங்க. வாலிபனை எழுந்துரு.
எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் மேலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கிறோம், நசரேயனாய் இருக்கிற இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகளை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜெபிக்கிற உங்க மேல ஒரு வல்லமை வெளிப்படும். இன்னைக்கு பெற்றுக்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சதம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ நான் வந்துட்டு போறேன்னா பிரயோஜனம் கிடையாதுமா. ஏதோ நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், பிரயோஜனம் கிடையாது. நீ ஒரு வல்லமை உள்ள விசுவாசியாய் மாறணும். நீ ஒரு பயனுள்ள ஒரு மனுஷன் இன்றைக்கு மாறணும். ஒரு தரிசனத்தோட ஆகும் இந்த இரவு ஜபத்தை பாஸ்டர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால சாக்கு போக்கு சொல்லிட்டு போகக்கூடிய காலம் இல்லை. ஆண்டவரே, இந்த இரவு ஜபத்தில் நான் வந்து நான் இந்த சேலம் மாவட்டத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வல்லமை விளங்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவருக்கு தடையே கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வனாந்தரத்தில் தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு அவர் ஊழியத்தில் பெரிய பெரிய கிரியைகள். அப்படி படிச்சீங்கன்னா ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கீழே படிச்சீங்கன்னா 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அதனாலே பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினதும் அல்லாமல் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்கள் சொல்றாங்க, அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம். எங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் தனித்து ஜெபம் பண்ணின போது அவருடைய ஊழியத்துல பெரிய மிராக்கிள், திமிர்வாத காரனை தூக்கிட்டு வராங்க, சுகம் உண்டாயிட்டு. பாருங்க, அந்த பகுதியில் படிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்கிறார். பாருங்க, அவங்க ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இன்று பாருங்க ஒரு பெரிய காரியத்தை நாங்கள், மகிமையான காரியத்தை, அதிசயமான காரியத்தை கண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிங்க. அன்றாடம் நீங்கள் அதிசயமான காரியத்தை பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனியாக ஜெபம் பண்ணணும். தனியாக எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? இன்னைக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு, நான் தனியாக 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவை கூட்டணும். அரை மணி நேரம் ஆக்கணும். அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறவங்கிற 1 மணி நேரமாக அவங்க டைமை கூட்டணும். தனித்து தேவனோடு எவ்வளவு 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 நீங்கள் தனியாக நேரம் செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேலே வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருவாசன ஊழியம் சாது இயேசுதாஸ் ஐயா, காஞ்சனக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒரு கல்யாணம் முடியாத ஒரு சன்னியாசி ஊழியத்தை செய்வார். நல்ல ஜெபம் பண்ணுவார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார், உபவாசிப்பார். நடந்தே தான் அவர் போவார். பாருங்க, ஒரு முறை பாம்பேல இருந்து ஒரு ஆள், ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும், எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஒரு கொடிய நோயில் இருக்கிறார், அதனால நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சாதையா சொல்லிட்டார், நீ போ நான் வாரேன்ட்டார். ரொம்ப படிப்புலாம் கிடையாது. எங்கே அவர் வீடு, அட்ரஸ் எது ஒன்றும் கேட்கல, நீ போ நான் வாரேன்ட்டார். அவ்வளோதான். பாருங்க, அவர் போனதும் இவர் 2 நாள் கழித்து அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறார். என்னடா சாதையா வந்திருக்காரு, அட்ரஸ் தெரியாது, ஃபோன் நம்பர்லாம் கிடையாது, டிக்கெட்டு ரிசர்வேஷன்லாம் பண்ணி கொடுக்கல, வந்துட்டார். அவர் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். பெரிய பணக்காரன். அவன் வீட்டில் பாருங்க, அவனுடைய மகன் ஒரு பையன் பாருங்க, நல்ல திருமண வயது அடைந்த ஒரு நல்ல வாலிபன். பாருங்க, திருமணம் பண்ணி கொடுக்க முடியல, 40 வயசு ஆயிடுச்சு. மேலெல்லாம் அழுகி நாற்றம் பிடிச்சி ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருக்குது. திறந்தா நாற்றம் பயங்கரமாக அடிக்கும். சாப்பாடு வேணும்னா கதவை ஜன்னலை திறந்து அப்படி கொடுத்துருவாங்க, சாப்பிடுவார். அப்படி மேலெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அவங்க சொன்னாங்க, இப்படி என்னுடைய பிள்ளை ஒரு பையன் இப்படி இருக்கிறாங்க, அதுக்கு தான் ஜோமனை கூப்பிட்டோம், இந்த ரூமில் அவர் அடைச்சி வச்சுருக்கிறோம், கதவை திறங்கன்னா இல்லை, திறந்தா பயங்கர சுமல் அடிக்கும், அங்கே போக முடியாது, அவனை குளிப்பாட்ட முடியாது, அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. சாதையா இல்லை கதவை திறங்கன்னு சொல்லி ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் கையில் எடுத்து பாருங்க, அவனுடைய தலை முதல் கால் வரைக்கும் அப்படியே இந்த தேங்காய் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணார். பாருங்க, அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சதம் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த கிருபாசன பாம்பேல கிருபாசன சபைக்கு பல
பெரிய ஒரு இடத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த கிருபாசன சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை அப்படி அவரை பயன்படுத்தினது. பாருங்க, ஒரு முறை அவர் நாகர்கோயில இருந்து சாத்தாங்குளம் பகுதி இட்டமொழி புதூர்னு ஒரு இடம் இருக்கிறது. நான் அந்த சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த சபை எப்படியா உருவாச்சு? ஒரு 50 சென்ட் இடம், ஒரு அழகான சர்ச்சை, கன்னியாகுமரி ஸ்டைலில் அழகாக கட்டியிருந்தது. அப்போ கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சாதையா எங்கே போனாலும் நடந்தான் போவார், ஆவியானவர் அவரை சில நேரம் கொண்டு போயிடுவார், அப்படி கொண்டு போயிடுவார். பாருங்க, ஆவியானோட ஏவுதல்லாம் அப்படி போயிடுவார். அப்படி தான் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படும். ஒரு நாள் நாகர்கோயிலேருந்து காஞ்சிரோட்டிலேருந்து நடந்தே அவர் வந்திருக்கார். நல்லா கவனிங்கம்மா, கொஞ்சம் உற்சாகப்படுறதுக்காக இந்த சம்பவங்களை சொல்கிறேன். பாருங்க, வந்திருக்கிறார். நல்ல மழை, காவல் கிணறு தாண்டி வரும்போது பெரிய மழை. அப்போ என்ன பண்ணார், ஒரு சின்ன சிலை, ஒரு கற்சிலை, அதில் ஒரு கூடாரம். பாருங்க, மலைக்கு ஒதுங்குறதுக்காக அதில் போய் நின்று இருக்காரு. சட்டையெல்லாம் நல்லா நனைஞ்சிட்டு இந்த ஜிப்பாவெல்லாம் கலத்தி புழிஞ்சி அந்த சிலை மேலே போட்டார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவார். நான் சென்னையில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு மீட்டிங் பேசும்போது சாதையா வந்திருந்தார். எனக்கு அவரை பார்த்தாலே பயம். அப்படி தான் இருக்கும். அவர் முழங்கால் போடுன்னா போட வச்சுட்டு அவர் பாட்டுக்கு யாருக்காவது ஜோமிக்கிட்டே இருப்பார். இவன் 2 மணி நேரம் அங்கே உள்ள பாஸ்டர் சாந்தமில் சார்லஸ்ன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஜோமனை வந்து முழங்கால் போட்டார். 1 மணி நேரம் விட்டுட்டார். அவர் தான் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர். 1 மணி நேரம் முழங்கால் போட வச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே போனார். பொறுமையாக இருக்கானா பார்த்தா ப்ரமோஷனே கொடுப்பார். நல்லா கவனிக்கணும், அப்படிப்பட்ட ஆளாகும். பாருங்க, இப்போ அந்த சிலையில் தன்னை அங்கியெல்லாம் கலத்தி போட்டுட்டு சோத்திரம் சோத்திரம் நிற்கார். அங்கே இருந்த அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு போய் பூசாரியை ராத்திரி தட்டி, எப்போ அங்கே ஒருத்தன் வந்திருக்கான், எனக்கு அவனுக்கு முன்னாலே நிற்க முடியல, அவன் சட்டையை கலத்தி என் மேலே விரிச்சான், என்னால் அங்கே தாங்க முடியல, ஒரு அக்கினி இறங்கிச்சு, நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிற இடத்துக்கு போகிறேன், நீ வேணா அங்கே வா. உடனே அவன் வெட்டர் வாழையும் தூக்கிட்டு அது எவன்டான்னு சொல்லி இங்கே வந்தா சாதையா தாடி, வெள்ளை தாடி, பாருங்க, காவி வஸ்திரம் போட்டு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு ராத்திரி 1 மணிக்கு நிற்காரு. யாரையா அப்படின்னு சொன்னால், நான் ஒரு தேவ மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு தேவ மனுஷன். பாருங்க, தேவ மனுஷனா, என் சாமி என்னை தேடி வந்து நான் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிச்சேன். என்ன கண்டே உன் சாமி பயந்ததுன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்னா ஒரு அல்லேலூயா. அன்னைக்கே அந்த பூசாரி ரட்சிக்கப்பட்டு அவன் இடத்த தான் சபை கட்டுறதுக்கு கொடுத்துருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேசத்தில் ஒரு பெரிய திறந்த வாசல் உண்டாக்கப்பட வேண்டும். பாஸ்டர் சொன்னாங்க, 97 கிராமத்தை சந்திக்கும் பாஸ்டர், ஒரு சர்ச்சும் இல்லை. யாரையா இதை செய்வா? நீங்கள் தான் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தேவை வல்லமை. வல்லமை பாருங்க, நம்மில் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிட்டுனா ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். இதற்கு தேவை பாருங்கள், தனித்து ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறவன் முகம் தேவதூதனின் முகம் போல பிரகாசிக்குது. ஜெபிக்கிறவங்கள அடையாளம் கண்டுக்கலாம். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை பார்த்தே இவன் ஜெபிக்கிறவன், அதனால் இவனுக்கு பாருங்க ஆண்டவர் கூட இருக்கு அடையாளம் கண்டுக்கலாம். நீங்கள் ஜெபித்தா போதும், உங்கள் முகத்திலே உங்கள் சாயலே மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசு ஜெபம் பண்ணினார், அதனால அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் மாறிட்டாங்க. ஜெபம் பண்ணினா ஆச்சரியம் உண்டாகும். ஜெபம் பண்ணினால் தேவன் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு கிரியை நடக்கும். ஜெபம் பண்ணினார் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுவாங்க, பயந்து மரியாதை கொடுப்பாங்க. கிறிஸ்தவனுக்கு மரியாதை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு, கிறிஸ்தவன்னா இன்னைக்கு ரொம்ப மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு போயாச்சு. ஊழியக்காரங்களை மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு போயாச்சு. ஏன்னா ஜெபம் இல்லை. அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாயிட்டு. அப்போ சில காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ சில கண்டு பயந்தாங்க. பயம்னா ஏதோ அச்சப்படுத்துறது இல்லை, அவங்ககிட்ட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் நிறைந்தவளாய் சொல்றாங்க. அதிசயமான காரியத்தை இன்று நாம் கண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவில் உனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆழமான தீர்மானம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். தனியா ஜெபம் பண்ணு. வாலிப தங்கச்சிமார் பிள்ளைகள், நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை உயரும். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் உயர்த்திடும், உயர்ந்த ஸ்தானத்தில் போயிடும். நான்லாம் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பைபிளும் 2 ட்ரெஸ்ஸு தான் எனக்கு இருக்கணும். எங்கள் அப்பா சம்பாத்தியத்திலிருந்து ஒரு டம்ளர் கூட நான் வாங்கலை. என்னுடைய உழைப்புகளை எல்லாம் எங்கள் அண்ணனுடைய ஊழியத்தில் போட்டேன். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்திலேருந்து எதுவுமே நான் வாங்கலை பாருங்கள். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஜெபம் பண்ணால் போதும், கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவைகளை தருவார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட்டதில்லை, ஒரு நாள் நான் வெட்கப்பட்டதில்லை, ஒரு நாள் நான் யார்ட்டையும் போய் நான் பசியாக இருக்கிறேன்னு கையேந்திரக்கு என் தேவன் என்னை விடலை. அது காரணம் ஜெபம் என்னை காத்து வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஜெபிக்கிறவன் குடும்பம் தலை குனியாது. ஜெபிக்கிறவன் பிள்ளைகளின் வாழ்க்கைகளை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். ஜெபிக்கிறவனுக்காக தேவன் எழுப்பி நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஸ்தேவான் ஜெபம் பண்றான், கல்லெறிகிறாங்க. பாருங்க, பைபிளில் படிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். உனக்காக நிற்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். உனக்காக எழும்பி நிற்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபித்த போது சகோதரி, உன் எதிர்காலத்துக்காக அவர் எழும்பி நிற்பார். உனக்காக பரிந்து பேசுவார். உனக்காக காரியங்களை நடப்பிப்பார். பாருங்க, தனியா நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம எதையுமே செய்யாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்கு ஃபர்ஸ்ட் முதல் இடம். அதிகாலையில் எழும்பி நல்லா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஊழியத்துலலாம் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு முறை பாருங்க, ஊழியத்தில் ஆரம்ப காலம், அப்போ ஒரு வீட்டில் மாடியில் இருக்கிறேன் பாருங்க. அப்போ பஸ்ஸுக்கு பணம் இல்லை. தாமிரகுளத்துக்கு போகணும். பாலப்பள்ளத்துலேருந்து நான் ஒரு ஊழியம் 36 கிலோமீட்டரு அங்கே போகணும். பஸ்ஸு 2 மணிக்கு போகணும். பஸ்ஸுக்கு பைசா இல்லை. பாருங்க, அப்படியே யோசிக்க என்ன செய்ய, கண்ணீரோடு இருக்கேன். ஊழியத்துக்கு போகணும், பைசா இல்லை. அப்போ என்னுடைய பைபிள் கூட ஒரு டைரி வச்சுருப்பேன், பிரசங்கங்கள்லாம் குறிப்பு எடுத்து வச்சுருப்பேன். அதை அப்படியே திருப்பி பார்த்துட்டே இருக்கேன். அதுக்குள்ளே ஒரு 2 20 ரூபா புது தாள் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா என் ரூமில் இப்போ யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ரூபா வைக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் அந்த நாளில் அந்த தேவைகளை சந்தித்து தந்தார். போயாச்சு, திருப்பி வர்றதுக்கு பணம் கிடையாது. ஆனால் என் மனசில் ஒரு நல்ல விசுவாசம் உண்டு, கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இறங்களை பேர் அல்லேலூயா சொல்லுங்கள். அங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு வீட்டில் தங்கிட்டு காலையில் 5:45 ஒரு பஸ் வரும் நாகர்கோயிலுக்கு. அதில் வரணும். கையில் பைசா இல்லை. அதை குறித்த சிந்தையும் எனக்கு இல்லை. பஸ்ஸுக்கு பைசா இல்லை, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்குமே. அப்போ பாருங்கள், அந்த தங்கின வீட்டுக்காரங்க எப்போமாவது ஒரு 100 ரூபா 50 ரூபா காணிக்க தருவாங்க. அவங்க பையனை எழுப்பி, தம்பி பாஸ்டர் பஸ் ஏற போனார், இந்த 30 ரூபாயை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. பாருங்கள், என்னுடைய தேவைகள் பாருங்கள், அந்த 30 ரூபா இருந்தால் தான் நான் வர முடியும். அந்த பையன் கொண்டு வந்து அந்த பைசா தாரான், 30 ரூபா தாரான். பஸ்ஸு வந்து ஏறி வந்தேன். ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாருங்கள், அந்த ஊரில் ஒரு உச்சகட்டத்தில் உயர்த்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்கள், உயர்த்திட்டார். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். உப்பளத்தில் 1000 ரூபா சம்பளத்துக்கு அந்த அண்ணாச்சி வேலை பார்த்தார். 3 பையங்க படிக்க வச்சாங்க. அந்த பையன் டாக்டர், அவன் ஒய்ஃபு டாக்டர். பாருங்கள், கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சந்ததிகளை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்க, அப்போ ஏவப்பட்டு கொடுக்கணும். கர்த்தரால் ஏவப்பட்டு, கர்த்தரால் உணர்த்தப்பட்டு பாருங்க, அப்படிலாம் செய்யும்போது கர்த்தர் ஏத பிரதிபலனை நிச்சயமாய் தருவார். அப்போ ஜெபிக்கும் போது நம்மளை எந்த ஒரு காரியத்திலும் பாருங்க வெட்கப்படுத்துகிறவரே அல்ல. அப்போ ஜெபம் இதெல்லாம் செய்யும். தனி ஜெபம் லூக்கா புஸ்தகத்தில் பாருங்க, அதை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள் தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்ணினார். இன்னும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி பாருங்கள், அடுத்த இடைவெளி பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை எவ்வளவு வேதவசனத்தில் தேர்ந்தீங்க தெரியல. நான் என்னுடைய ஊழியமே போதக ஊழியம்.
அதனால் அப்படி தான் நான் பேசுவேன். ஒரு அலையிலியா சொல்லுங்க. பாருங்க, அடுத்து படிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 6:12 வாசிங்க. 6:12 6ஆம் அதிகாரம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 6:12 படிமா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஜெபம் பண்ணினார். வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் அவர் மேல் ரூபம் கொண்டு இறங்கினார். பாருங்கள், அவர் நேசகுமாரன் என்ற ஒரு நல்ல அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு ஜெபம் பண்ணின போது, தனித்து ஜெபம் பண்ணின போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து தேவனை மகிமைப்படுத்தி பயம் கொண்டவர்களா இன்று அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க, ஜெபம் பண்ணும்படி பாருங்க மலையில் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரவேற்று அல்லேலூயா சொல்லுங்க. ராம் முழுவதும் இயேசு ஜெபம் பண்ணார். நம்ம இப்போ ஜெபம் பண்றதெல்லாம் அரை இரவு ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நோட்டீஸ் போட்டுதாங்க, மகா இரவு ஜெபம். அப்படிதாங்க பாஸ்டர், மகா. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டது ரொம்ப ஒரு புதுராக இருந்தது. மகா இரவு பாருங்க, நல்ல வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ராம் முழுவதும் அப்படின்னா எப்போ சூரியன் அஸ்தமித்ததும் முழங்கல் போட்டு சூரியன் உதிக்கும் போது எழும்புறது தான் முழு இரவு ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு ஜெபம் இங்கே உண்டாக்கிறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆதி பரிசுத்தவான்கள், நம்ம பிதாக்கள், நம்ம அப்பா அம்மாரு, நமக்கு முந்தி ஊழியம் செஞ்சவங்கெல்லாம் அப்படி செஞ்சதுனால தான் நீங்களும் நானும் உயிரோடே இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அவங்க ஜோமன்னனால தான் இன்னைக்கு சபைகள்லாம் இருக்குது. நம்ம பலன் கிடையாது. அவங்க விதைச்ச விதைய நம்ம இன்னைக்கு அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம பின் சந்ததிகளை எழுப்பணும்னா ராம் முழுவதும் ஜோமனுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராம் முழுவதும் பிரசங்கிங்க அப்படிங்கிற. நான் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இதை பேசுகிறேன். இந்த ஜெபம் இப்படி போன மாதமாக பேச ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அதை இனி விட்டுறக்கூடாது. வந்திருக்கீங்க நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ ராத்திரி தூங்காமல் கிடக்காங்கம்மா ஆஸ்பத்திரியில், மூச்சு விட முடியல. அப்படியே ஐசி வார்டில் கிடக்கான், ட்ரிப்பு ஏறிட்டு இருக்கு, டியூப்பில் எல்லாம் போயிட்டுருக்கு. பாருங்கள், 10 நாள் 20 நாள் அந்த ஆளை வச்சு தூங்காமல் வாசலில் கிடந்து பார்த்துக்கிட்டு கிடக்காங்க. நம்ம இருந்து வசனம் கேட்குறோமே, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இறங்களை பேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனை ஆராதிக்கும் பாருங்க, இரவு பகலும் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். வேதம் சொல்லுது, தம்மை பற்றி பாருங்க இரவும் பகலும். பாருங்க, அந்த அருமையான லூக்கா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அதில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த இரவு ஜெபத்தில் உனக்கு ஒரு நியாயம் வெளிப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் வெளிப்பட போகிறது. இரவு ஜெபங்கிறது சாதாரணமானது கிடையாது. பாருங்க, மந்திரவாதம் செய்கிறவன் ராத்திரி தான் செய்கிறான் விழிச்சிருந்து. நம்ம இடந்து தூங்குறோம், நம்ம ஜோமனும். பிசாசுகள் அழிந்து போகும், விக்கிரகங்கள் அழிஞ்சு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரக கோட்டைகள் அழிந்து போகும். ஜெபிக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை கிடையாது, அங்கே நிற்க மாட்டான். அந்த ஏரியாவிலே பாருங்க அவன் காலி பண்ணி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணும் போது தேவன் நமக்கு நியாயம் செய்வார். இயேசு கிறிஸ்து பாருங்கள் தனித்து ஜோம் பண்ணினார். அவர் மலையில் போய் இரா முழுவதும் ஜோம் பண்ணார். எதுக்கு பாருங்க, அவருடைய ஊழியத்தை பின்னாக செய்வதற்கு. பாருங்க, ஒரு அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுப்பதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் சில காரியங்களை தெரிந்தெடுப்பதற்கு நல்ல ஜோமனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அரங்களை பேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க தம்மோடு இருப்பதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பாருங்க தெரிந்தெடுக்கிறார். ரொம்ப ஜோம் பண்ணி, ராவெல்லாம் ஜோம் பண்ணி பாருங்க சீசர்களில் 12 பேரை அவர் அழைத்து அவங்கள 12 பேரை செலக்ட் பண்றார், தெரிந்தெடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
12 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. ஊழியத்தை வளர்ச்சி அடைய பண்ணணுமா, சிலரை தெரிந்தெடுக்கணும். இவங்கள தான் இதுக்கு ஸ்தாபிக்கணும், இவங்கள தான் இந்த பொறுப்பு கொடுக்கணும். சும்மா கண்டவங்களெல்லாம் ஊழியத்தில் வச்சு பயன்படுத்திடக்கூடாது. வருவான், நல்லா பாடுவான், வாசிப்பான், வேற 10 பேரை பிரிச்சுட்டு போயிடுவான். நல்ல ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி இவங்க தான் இதுக்கு தகுதியானவர். ஆண்டவர் அவ்வளவு ஜெபம் பண்ண போதும் அங்கே ஒருத்தன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தனுக்குள்ள பிசாசு புகுந்துட்டான், யூதாசுக்குள்ள. பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் பேதுரு சொல்றான், இதெல்லாம் உமக்கு சம்பவிக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு ஜெபம் பண்ண இடத்துலையும் அங்கே 2-3 குழப்பவாதிகள் இருந்திருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ஊழியத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி தெரிந்தெடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருமண காரியங்கள்லாம் காடில் மட்டும்தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போடக்கூடாது. அந்த காரியம் கர்த்தராலே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரவேர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பிள்ளைகள் திருமணம் பண்ணாமல் இருக்காங்க, திருமண வயதில் இருக்காங்கன்னா தாய்மார்கள், தகப்பன்மார் அந்த பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மகளுக்கு, என் மகனுக்கு நல்ல ஒரு வரனை தாரும். இயேசு சீசர்களை தெரிந்தெடுப்பதற்காக ராமுழுவதும் ஜெபம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிப்பு, உங்கள் படிப்பு மேற்படிப்புக்காக நீங்கள் ஆசைப்படலாம். அதை படிச்சிடலாம், இதை படிச்சிடலாம். ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு அதை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நல்ல சாட்சிகள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பையனுடைய படிப்புக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைகளுடைய விசுவாசம் எங்களை காட்டிலும் பெருசு. அவன் கடன் வாங்கி படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னான். கர்த்தர் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார். சகோதரி, சகோதரனே, ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு உன்னை வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வழிகளை திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜெபம் பண்ணி விடியற் காலமான போது, உனக்கு ஒரு விடியற் காலம் வேண்டுமா, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இருண்ட காலம் இருக்கிறதா பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்கள் இருக்கிறதா, அந்த பகுதியில் நிறைய தியானிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா ஒரு கூட்டம் அங்கே நிக்கி மூர்க்க வெறி கொண்டு, பைபிளை படிக்கிறோம், மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்து கொண்டிருந்தாங்களாம். நல்லா கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாட்களில், அந்த வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ராமுழுவதும் எதுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னா, பிரச்சனை இருக்கிற நேரத்தில், உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, சபையா அலையக்கூடாது. அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன், அவன் வழிபாடு சொல்லுவான், இவன் வழிபாடு. நீ தேவ சமூகத்தில் வந்து நில்லு, கர்த்தர் உனக்காக எழுந்து கிரியை செய்வார். இயேசுக்கு விரோதமாய் அவங்க மூர்க்கம் கொண்டு, மூர்க்க வெறி கொண்டு, அப்படி எழுதப்பட்டது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஒருத்தர் சத்தமா படிங்க பார்ப்போம். 6, அவரோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. அப்போ பிரச்சனை வரும், வாழ்க்கையிலே பிரச்சனை தான், குடும்பங்களில் பிரச்சனை தான், ஊழியங்களில் பிரச்சனை தான். நல்லா கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை மாற்றுக்கு ஒரு நல்ல ஜெபம், இரவு ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு பரிகாரத்தை தேவன் தருவார். பாருங்க, ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு வர வேதத்தில் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா, பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே என்ன பண்ணாரு, நின்றாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுனா இருண்ட காலம் மாறிடும், ஜெபம் பண்ணுனா சமாதானம் வந்துடும், கரடு முரடான நிலைமைகள்லாம் மாறி ஒரு சமமான இடம். இயேசுவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் அமைத்து கொடுத்தார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் இப்படிலாம் செய்யும், ஜெபம் இப்படிலாம் செய்யும். இயேசு இந்த ஒரு நல்ல ஜெப வாழ்விலே அவர் வளர்ந்தார், ஊழியத்தில் செயல்பட்டார். அதனால் அவர் தனித்து ஜெபம் பண்ணதுனால வல்லமையான கிரியைகளுடைய ஊழியத்தில் நடந்தது. அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணதுனால அவர் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் கையிலிருந்து அவர் தப்புவித்து சமமான இடத்துல நின்றார். அவர் ஜெபம் பண்ணதுனால அந்த ஊழியத்தை சரியாக பண்ணுறதுக்கு 12 பேரை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுப்பதற்காக ஜெபம். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் எதெல்லாம் நம்ம தெரிந்தெடுக்கணுமோ அதுக்கெல்லாம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம குடியிருக்கிற எல்லைக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணணும். வீடு கட்டணுமா,
ஏதோ போய் வாஸ்துக்காரனையும் அவனையும் போய் பார்க்கக்கூடாது. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது ரொம்ப இருக்கும். பாருங்கள், இங்கே எப்படின்னு தெரியல, பாருங்கள், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படிலாம் செய்வாங்க. அப்படி இல்லை. தேவன் நம்ம ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, மனிதன் குடியிருக்கும் எல்லையை நீர் நிர்ணயிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் எங்கே இருக்கணும், எங்கே வீடு வாங்கணும், எங்கே தங்கணும் அப்படிலாம் கேட்டால் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் தெரிந்தெடுக்கிற காரியத்துக்காக எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுமி நிற்கலாம். எல்லாரும் எழுமி நின்று இந்த 3 காரியங்களையும் 2 காரியங்களையும் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த முதல் பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த ஜெபங்களை குறித்து ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். முடிந்தவர்கள் எல்லாரும் எழுப்பி நின்று தனி ஜெபம், எனக்கு ஆண்டவரே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி ஜெபிங்க. கர்த்தரை கேட்ட பலனை தருவார். எல்லோரும் கண்களை மூடுங்க. என்னால் ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியுது, ஒரு அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ண முடியுது. தனித்து ஜெபம் பண்ணும்போது கொட்டாவி வருது, தூக்கம் வருது, கை கால் வலி, உளைச்சல்கள் வருது, ஜெபமே பண்ண முடியல. ஜெபத்துக்கு தடையாக சில பிரச்சனை இருக்கிறது. தனியாக ஜெபம் பண்ணணும் விரும்புகிறேன், ஆனால் முடியல பாஸ்டர் அப்படிங்கிற சிலர் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி ஒரு புதிய பலனை ஆண்டவரோட தருவார். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஒருவேளை ஏதோ உலக நன்மைகளை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 இந்த உலகம் உனக்கு அனுகூலமாய் மாறிடும். உலகம் உனக்கு இசைந்து உன்னை நடத்தும். உனக்கு தேவையானதெல்லாம் திறந்து கொடுக்கும். ஆமேன். ஆண்டவரே, தனித்து ஜெபம்னு எனக்கு பலன் தார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லோரும் வயதான தாய்மார்கள், சகோதரிகள், அருமையான புருஷர்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தனித்து நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும் ஐயா, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபமே என் வாழ்க்கையாக மாறணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல இரவும் பகலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க தனித்து உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு சகோதரி. ஆமேன். ஜெபிக்கிற மனிதன் இன்றைக்கு சபைக்கு தேவை. ஜெபிக்கிற மனிதன் தேசத்துக்கு தேவை. ஜெபிக்கிற நீ இந்த ஊருக்கு தேவை. ஜெபிக்கிற உன்னைதான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். தேசத்தை அடைக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாய் திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே என்று ஆச்சரியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப வீரனா என்னை மாற்றும், என்னை ஜெபிக்கிற மனுஷியா என்னை மாற்றும். தேசத்தில் என்னை கொண்டு தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். என் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். என் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பணும். என் மூலமாக ஜனங்கள் குணமாகணும். என் மூலமாக பிசாசின் வல்லமைகள் அளிக்கப்படணும். அதற்கேற்ற ஒரு வல்லமையை தனித்து ஜெபித்து நான் பெற்றுக்கொள்ள பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி இந்த நாளிலே சபையில ஊற்றப்படட்டும். வந்திருக்கிற நம்முடைய ஜனங்கள் மேல் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ரூதாராபாலா, சந்தாராபாலா, தியாராபாலபா. கிருபை, 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 கிருபை. ஓ, இந்த சபையை தேவன் ஜெபிக்கிற ஒரு சபையாய், போராடி ஜெபிக்கிற ஒரு விசுவாச பிள்ளைகளாய் ஆண்டவரே மாற்றுங்கப்பா. தனித்து ஜெபிக்க முடியாமல் சில பலவீனங்கள், தனித்து ஜெபிக்க முடியாதபடி சரீரங்களிலே வருகிற அசதிகள், ஜெபிக்க முடியாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை பலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளின் கிரியைகளிலிருந்து இந்த இரவிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். தனித்து போராடி யாக்கோபை போல ஜெபிக்க, தனித்து ஆண்டவரே ஜெபித்த எத்தனையோ பரிசுத்தவான்களை, ஆமேன், மோசேயை போல தேவ சமூகத்தில் 40 நாள் தனித்து நின்றது போல நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கிருபை தாங்க, கிருபை தாங்க. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி, ஜெப வல்லமை, ஜெப அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த இரவில் கர்த்தர் அதை எனக்குள்ளே நீர் உண்டு பண்ணுவீராக. ஓ ரமணா சந்தரபல தியாரபல வரவா. கிருப, 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 கிருப. ஓ, ஒரு புதிய வல்லமை, புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு ஆளுகை இந்த ஊழியத்தில் இறங்கட்டும். இந்த சபை மக்கள் மேல் இறங்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஓ, ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ஓ ராதா ரபா லதா ரபா கதா ரபலபா. ஓ ரபா தன பலபோ சந்தர பல தீகபர பல வரபா. கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு ஓ புலம்பி ஜெபிக்கிற மனுஷர்களாய் உடைய பிள்ளைகளை இந்த வேளையிலே தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே.
தேசத்துக்காய் ஜெபிக்க, தேசத்தின் ஜனங்களுக்காய் ஜெபிக்க ஒரு தனி ஜெப வாழ்வை கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா, தோத்திரப்பா. இயேசு ஜெபித்தது போல ஆமே நாம் தனித்து ஜெபிக்க வேண்டும். தனித்து ஜெபிக்கலன்னா நீ தனிமையாக்கப்பட்ட மனுஷியாயிருப்பார். நீ தனித்து ஜெபம் பண்ணினால் தேவன் உன் கூட இருப்பார். ஆமேன். தனியாக ஜெபம் பண்ணுறவங்களோடு கர்த்தர் இருப்பார். அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீ தனி ஜெபம் பண்ணலைன்னா நீ தனி மனிதனாக தான் இருப்ப. நீ தனியாக ஜெபம் பண்ணா உன் கூட திரியேக தேவன், திரித்துவ தேவன் உன் கூட இருப்பார். சிங்க கெபியில போட்டாலும் உன்னை சிங்கம் சேதப்படுத்தாது, அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாலும் அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் உன் கூட இருப்பாரானா நீ மலைகளெல்லாம் மிதித்து குன்றுகளை பதறுக்கொப்பாய் மாற்றி விடலாம். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு தனி ஜெபம் எனக்கு தேவை. தனியாக எத்தனையோ நாள் ஜெபிக்கலை, எத்தனையோ மாதக்கணக்காக நான் தனியாக ஜெபம் பண்ணலை அப்படிங்கிற சிலர் இருக்கிறீங்க. தனியாக என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், எனக்குள்ள அநேக பிரச்சனை இருக்குது, வேலை பளு வருகிறது, இடையூறுகள் வருகிறது, ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் சில தடைகள் என்னை அப்படி தடுத்து போடுகிறது. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபிக்க உனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அவர், ஜெபிக்க பலன் தருகிறவர் அவர். இந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு தரப்போறபடினால் கரங்களை தட்டியபடி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன். இரவெல்லாம் கர்த்தரை ஜெபிப்போம், இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தோத்திரம். நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் அனுபவிக்க போகிறவர்களை தெரிந்து கொள்வதற்கு இரவில் ஜெபம் பண்ணணும், ராத்திரி நேரங்களில் ஜெபம் பண்ணா உனக்கு நல்ல கிருபைகளை தருவார். பிசாசின் சக்திகளை அழிக்க, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் தருவார். யார் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆவி, உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் தருவார். ஆமேன். இப்படிப்பட்ட மேன்மையை தரும்படியாய் திரும்பவும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். எங்களுக்குள்ளே கைகளை தட்டி ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே.
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. கைகளை தட்டி பாடுவோம். இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் செல்லுமையா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல நாளை கர்த்தர் கொடுத்தார். நேர வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். ஆண்டவரே, ஜெப வாழ்விலே நாங்கள் இன்னும் வளர பிரகாசிக்க என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் விசாலமடையட்டும். ஆண்டவரே, இந்த சபையின் மேலே வந்திருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ கிருபைகளை இந்த அதிகாலையிலே பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரி. ஆண்டவரே, என்னை வல்லமையின் பாத்திரமாய் மாற்றும். ஒரு வல்லமையான பாத்திரமாய் என்னை தேசத்தில் பயன்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் சபையை நிரப்பட்டும். சத்துருடைய அதிகாரங்களை அழிக்க, பாதாளத்தின் வாசல்களை நிர்மூலமாக்க, விக்கிரக வல்லமைகளை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ வல்லமை இந்த ஊழியத்தில் ஜனங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஓ மகிமை 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 வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.